Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான எல்லோரோட மோஸ்ட் ஃபேவரட்டான உடையாம உதிரியா பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இது வெறுமனா சிக்கன் பிரியாணின்னு சொல்றதை விட நம்மளோட ஜப்பார் பாய் சிக்கன் பிரியாணின்னு தாங்க சொல்லணும். ஜப்பார் பாய்னா உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுட் ஏரியா தமிழோட ஜப்பார் பாய் தாங்க. அவரோட பிரியாணியை பிடிக்காத ஆளே கிடையாதுங்க. எனக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் நார்மலாக வீட்டில் என்னோட ஸ்டைலில் தாங்க பிரியாணி செய்வேன். பட் ஜப்பார் பாயோட பிரியாணி பார்த்ததுக்கப்புறமா அவரோட ஸ்டைலில் செஞ்சு பார்த்தேங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ அதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமைக்க விடுங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 300 கிராம் அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தது சேர்த்துக்கலாங்க. என்னடா இவ எண்ணெய் ஊற்றாமல் வெங்காயம் சேர்க்குறாளேன்னு நினைக்கிறீங்களா? நம்ம ஜப்பார் பாயோட ஸ்டைலே அதுதாங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்ற மாட்டாங்க, ஆனியன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எண்ணெய் ஊற்றுவாங்க. அதே மாதிரி நம்மளும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 150 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு ஏலக்காய் வந்து ஈச் 1 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்ல வெங்காயம் நல்ல ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. நமக்கு அந்த ப்ரௌன் கலர் வரும்போது தான் அதோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதனால் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ நல்ல ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி எண்ணெயில் சேர்க்கும் போது ஒரு நல்ல மனம் வருங்க. அது பிரியாணிக்கு ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். அதனால் எண்ணெயில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இதே அளவுக்கு புதினா சேர்த்துக்க போகிறோம். ரெண்டுமே ஒரு 1/4 கட்டு அளவுக்கு சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துக்க வேண்டாம். ஒரு 1/4 கட்டு அளவுக்கு சேர்த்துக்கிட்டாவே போதுமானதாக இருக்கும். இப்போது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து எண்ணெயில் சேர்த்துக்கும் போது பிரியாணிக்கு ஒரு நல்ல ரெட் கலர் கொடுக்குங்க. நம்ம கலர் சேர்த்துக்க வேண்டிய அவசியமே இருக்காது. பாருங்கள், நல்ல வதங்க அந்த மிளகாத்தூளோட ரெட் கலர் எண்ணெயில் இறங்கிடுது. இதுதாங்க பிரியாணிக்கு ஒரிஜினல் கலர் கொடுக்க போகுது. நம்ம அடிஷ்னலாக எந்த கலரும் சேர்த்துக்க போகிறதில்ல. இப்போது ஒரு 120 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதிகமாக வதக்கணும்னு இல்லைங்க, அதோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கிட்டாவே போதும். இப்போது இது கூட ஒரு 300 கிராம் அளவுக்கு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் தக்காளியும் ஈக்குவல் குவான்டிட்டி அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம 300 கிராம் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துருக்கோம், 300 கிராம் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கிறோம். இப்போது இதை நல்லா வதக்கிட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூட உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா மிளகாத்தூள் அதிகப்படுத்திக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து 2 பச்சை மிளகாய் சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும். ஒரு 150 ml அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தயிர் சேர்க்குறது எதனாலனா அந்த சிக்கன் ஒரு நல்ல சாஃப்டாக கிடைக்கும். அதனால தான் தயிர் சேர்த்துக்கிறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அப்போ தான் தக்காளிலாம் நல்லா மேஷ் ஆகி வெந்து வரும். 2 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்துருச்சு தக்காளிலாம். இப்போது நான் இதில் ஒரு 600 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கிலோ ரைஸ்க்கு 800 ml அளவுக்கு தண்ணி கணக்கு. நான் 3/4 கிலோ ரைஸ் எடுத்ததுனால ஒரு 600 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தண்ணி கணக்கு தெரியலனா 1 லிட்டர் பாட்டில் இருக்கும் இல்லையா, அதில் 3/4 அளவுக்கு எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இப்போது சிக்கன் சேர்க்க போகிறோம். நான் ஒரு 750 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த சிக்கனை உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போது இன்னொரு அடுப்பில் 1 பங்கு அரிசிக்கு 3 பங்கு அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கேங்க. இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நான் ஒரு அரை மணி நேரம் பாஸ்மதி ரைஸை வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அந்த தண்ணி நல்லா வடிச்சிட்டு இப்போது அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சதும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு அப்படியே விட்டுறலாங்க. இடையில மூடி திறந்து கிளற வேண்டாம், அப்படியே கொதிக்கட்டும். 2 நிமிஷம் ஆகிருச்சு. இப்போ இதை செக் பண்ணி பார்ப்போம். அரிசியை ரொம்ப அதிகமாக வேக வச்சிட வேண்டாங்க. நம்ம போட்ட அளவை விட கொஞ்சம் பெருசாக வந்தாலே போதும். இப்போ கரெக்டாக இருக்குது. இதை நம்ம வடித்து எடுத்துக்கலாம். சாரிங்க, வடிக்கிற கிளிப்பை காமிக்க முடியல. இப்போது நம்ம சிக்கனை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போது ஒரு கரண்டி வச்சு மெதுவாக கிண்டி விடுங்க. சிக்கன் எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 50% அளவுக்கு கண்டிப்பாக வெந்து வந்திருக்கும். மிச்சம் 50% சாதம் கொட்டினதும் வெந்துடும். இப்போது நம்ம வடித்து வச்சுருந்த ரைஸை வந்து இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு மெதுவாக மேலாப்பில் பரப்பி விட்டுக்கோங்க. கீழேருந்து மேலே மிக்ஸ் பண்ணி விடக்கூடாது, ரைஸ்லாம் உடஞ்சிரும். அதனால் மெதுவாக பரப்பி விடுங்க போதும். கரண்டியை கீழே கொடுத்து கிண்டக்கூடாது. இப்போது தண்ணி பத்தலை. நம்ம ஆல்ரெடி வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, ரைஸ் வடிக்கும் போது இருந்த வடிகஞ்சி எடுத்து மேலாப்பில் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நம்ம அரிசியும் தண்ணியும் சரிசமமாக வர்ற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் தண்ணியும் அரிசியும் சரிசமமாக இருக்குது. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு விட்டுடலாம். இதுக்கு மேலே ஒரு வெயிட் மட்டும் வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். பார்த்திங்களா, சூப்பராக வெந்து வந்திருக்குங்க. நல்ல வாசனையாக இருக்குது. இப்போது லைட்டாக கரண்டியை சைடில் கொடுத்து தள்ளி பார்த்திங்கனாலே கீழே தண்ணி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். சுத்தமாக தண்ணி இல்லை, கீழே பிடிக்கவும் இல்லைங்க. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ரொம்ப ஃபாஸ்ட்டாக அழுத்தம் கொடுத்து கிளறினீங்கன்னா ரைஸ்லாம் உடஞ்சிருங்க. இந்த மாதிரி மெதுவாக ஒரு கரண்டி வச்சுட்டு கீழேருந்து மேலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட சூப்பரான டேஸ்டியான ஜப்பார் பாய் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. நிறைய பேர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, எனக்கு முஸ்லீம் ஸ்டைல் பிரியாணி மாதிரி வராது, உதிரியாக வராது, டேஸ்ட் அந்த மாதிரி இருக்காதுன்னு. கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஒரு பிரியாணி உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.